Hi friends, welcome to Zaag Zoog kitchen. இன்னைக்கு நம்ம Zaag Zoog kitchenல பார்க்க போறது MasterChef recipe தான் பார்க்க போறோம். இந்த வாரம் MasterChefல சுனிதா சிஸ்டர் செஞ்ச அறுசுவை கிராமத்து கருவாட்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். அவங்க கருவாட்டு குழம்போட வாழைத்தண்டு சேர்த்து செஞ்சிருந்தாங்க. அதோட வாழைப்பழம் வெந்தயக்கீரை வச்சு ஒரு தோசை மாதிரி பண்ணியிருந்தாங்க. நான் அதையே ரீக்ரியேட் பண்ணி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வாழைப்பழம் வெந்தயக்கீரையை வச்சு பேன் கேக் மாதிரி பண்ண போகிறேன். இந்த கருவாட்டு குழம்போட பேன் கேக் சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. யூனிக் அண்டு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அறுசுவை கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துடலாம். கொஞ்சம் வாழைத்தண்டை க்யூப்ஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 100 கிராம் நெத்திலி கருவாடை க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். சுனிதா சிஸ்டர் வந்து செவ்வாழையில் செஞ்சுருந்தாங்க. எக்ஸ்போர்ட் ப்ராப்ளம்னால எனக்கு செவ்வாழைப்பழம் கிடைக்கல, அதனால நான் மஞ்சப்பழமே எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெந்தயக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். புளி கொஞ்சம் எடுத்திருக்கேன். கிராம்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். கிராம்பு வந்து 10லேருந்து 15 போதும். இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணி அவங்க வந்து கருவாட்டு குழம்பும் பேன் கேக்கும் சூப்பராக செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிராம்போட ஃப்ளேவர் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக கிராம்பை யூஸ் பண்ணி கருவாட்டில் வந்து ஒரு ஸ்மோக் கொடுத்துடலாம். சார்கோலை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கருவாட்டோட சென்டரில் இதை நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இதில் 10 to 15 கிராம்பு சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் ஆயில் ஆர் கீ சேர்த்துக்கங்க. ஸ்மோக் நல்லா வரும். இதை உடனே க்ளோஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கிராம்போட ஃப்ளேவர் வந்து கருவாட்டில் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு 5 மினிட்ஸ் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் நம்ம மசாலா எல்லாம் கருவாட்டில் நல்லா இறங்கும். அடுத்து நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 3 பல்லு பூண்டை நீளமாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ 1 பச்சை மிளகா, கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவாட்டு குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் வந்து இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ ஒரு சின்ன டொமேட்டோவை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வாழைத்தண்டை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் மசாலாஸ்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு கவர் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் நம்ம வந்து வாழைத்தண்டு வந்து வேகிற வரைக்கும் குக் பண்ணால் போதும். புளிக்கரைசல் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதுக்கிடையில் மேரினேட் பண்ணி வச்சிருந்த கருவாட்டை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து சூடானதும் நம்ம கருவாடையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வாழைத்தண்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கருவாட்டை வந்து பாதி இதில் சேர்த்துடலாம். கருவாடை வந்து பச்சையாக சேர்க்குறத விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் கடலை மாவை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். கிரேவியோட திக்னஸ்க்கு வந்து கோகோனட் பேஸ்ட் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கடலை மாவு சேர்த்தாலே போதுமானது. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டுக்கிறேன். அடுத்து ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சிருந்த வெந்தயக்கீரையை இதில் சேர்த்துக்கிறேன். லைட்டாக உப்பை தூவி விட்டுக்கோங்க. அதே மாதிரி சுகரையும் தூவி விட்டுக்கோங்க. கசப்பு தன்மை போகிறதுக்காக தான் நம்ம இந்த கீரையை வந்து வதக்குறோம். கீரையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாத அளவுக்கு 1 நிமிஷம் வதக்கினா போதும். இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து நம்ம பேன் கேக் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் பேன் கேக்கு பதிலாக இட்லி மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணி பேன் கேக் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த பனானாவை இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கணும். ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவு மசிச்சா போதும். பனானா வந்து பேன் கேக் சாப்பிட்றப்ப இடையில வந்தால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். சுகர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் 1 முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். எக் வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு எக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பேன் கேக் டேஸ்ட் எதுவும் மாறாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் மேஷ் பண்ணி வச்ச பனானாவை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு மேலே ஒரு சீவ் வச்சு ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். மைதா மாவு 1 கப், சால்ட் 1 பிஞ்ச், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கணும். இதையும் நல்லா விஸ்கால மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ பேட்டர் வந்து நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வதக்கி வச்சிருந்த கீரையை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு போரிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் நம்ம பேட்டர். ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு கரண்டி பேட்டரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட சைட்ஸ்லேயும் பட்டரை சேர்த்துக்கங்க. பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதை குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இதை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த பேன் கேக் ரொம்பவே சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருந்தது. இதே மாதிரி நான் இன்னொரு பேன் கேக்கையும் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். பேன் கேக்கை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே கருவாட்டு குழம்பை சாஸ் மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருந்த வாழைத்தண்டை இதில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே இன்னொரு பேன் கேக்கை மேலே வச்சிடுறேன். லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி வச்ச கருவாட்டை இந்த பேன் கேக் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பிளேட்டிங்கோட சைட்லையும் கொஞ்சம் கிரேவியை இந்த மாதிரி போர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேஸ்டியான அறுசுவை கருவாட்டு குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.